ஹாய் கைஸ், இது நம்மளோட ட்ரிஃப்ட்வுட்டு. இந்த ட்ரிஃப்ட்வுட்டை வந்து என்ன பண்ணணும், எப்படி பண்ணணுன்றது நான் விளக்கமாக சொல்லலை, சும்மா காட்டியிருக்கிறேன். விளக்கமாக உங்களுக்கு ஒரு வீடியோ, அதாவது நான் எப்படி தொட்டி செட் பண்ணுறேன், அதில் என்னென்ன பண்ணேன் எல்லாமே உங்களுக்கு பெரிய வீடியோவாக காட்டுறேன். ஜஸ்ட்டு இது ஒரு ஷார்ட் மாதிரி காட்டுறேன். அப்புறம் ப்ளட் பாம்ஸ் வாங்கியிருக்கிறேன். அவங்களையும் நான் கல் உப்பு போட்டு இப்போ வச்சுருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழித்து அவங்கள தூக்கி ஃப்ரீசரில் வச்சுருவேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஃபீட் பண்ணோன்னா ஃபிஷ்ஷுக்கு எந்த இன்ஃபெக்ஷனும் வராது, எந்த ஒரு டிசீஸும் ஆகாது. அதேமாதிரி ப்ளட் பாம்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 நாள் கழித்து நீங்கள் வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இல்லை மறுநாள் கூட 20% தண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் திருப்பி நீங்கள் ப்ளட் பாம்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபிஷ்ஷுக்கு எந்த ஒரு டிசீஸ் எதுவும் வராது. ஓகேங்களா? அப்புறம் இது வந்து நம்மளோட மாலி. ஏன் நான் பாதாம் லீஃப் போட்டிருக்கேன்னா பிஹெச் லெவலில் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். அதிகமான வெயில் டைம்லேயோ இல்லை பிஹெச் அது கண்ட்ரோல் இல்லாமல் டெத் ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. பிஹெச் லெவல் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷுங்க அந்தளவுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகாது. அதேமாதிரி செடி அழுகாது. இதில் பார்த்திங்கன்னா செடியை கொஞ்சம் அழுகியிருக்கும், ஏன்னா இது பழைய செடி. புதுசாக வளரும், பழைசு வந்து அழுக ஆரம்பிச்சிடும். இருந்தாலும் நான் ஒரு பாதாம் லீஃப் போட்டு வச்சுருக்கிறேன். இதையும் நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு புது வீடியோ ஒன்று வரும் கண்டிப்பாக. ட்ரிஃப்ட்வுட்டு, சாயிலு, பிளான்டடு எல்லாமே வச்சு பிளான்டட் லைட் வச்சு நான் ஒரு வீடியோ போடுவேன். அதை பார்க்கணுன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் அந்த வீடியோ வந்து உங்களுக்கு வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஷேர் பண்ணுங்கள். அப்படியே ஆல்ன்ற பட்டனை அழுத்துனீங்கன்னா எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும். இதுதான் அந்த லைட்டு, பார்த்தீங்களா? இது வந்து 50 ருபீஸ் ஆஃபரில் கொடுத்தாங்க எனக்கு. சாயில் 150, அப்புறம் ட்ரிஃப்ட்வுட் வந்து 200. அவ்வளோதான் காய்ஸ். ஃபைட்டருக்கு ஒரு தொட்டி ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். அதை ரெடி பண்ணதுக்கப்புறம் நான் புது வீடியோ ஒன்று போடுறேன். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். see you guys.